புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். நாங்க எப்போதுமே ஒற்றுமையை விரும்புறவங்க, எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எண்ணமே எனக்கு கிடையாது. அதனால நான் மக்களோடு இருப்பேன் என்றும், அதற்கு இந்த சின்னமே ஒரு சான்று. ஒரு கூட்டு குடும்பம் போல் இந்த சின்னம் அமைந்திருக்கிறது. இது மக்களோட சின்னம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டிலும் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தென்னை தோப்பு சின்னத்தில் வேட்பாளர்கள் வருவார்கள். எத்தனை மரம் இருக்கு? அதனால நாங்க எப்போதுமே ஒரு தோப்பு அப்படிங்கறத நினைவுல இருக்கோம். அதாவது சில பேர் பாப்பீங்க, யாருமே கூட்டணி வேணாம், யாருமே முக்கியஸ்தர்கள் கட்சியில வேணாம் அப்படின்னு தனியா போவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுடன் நிச்சயமாக எல்லோரும் நாங்கள் கூட்டணியோட தான் நாங்கள் சந்திப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். எங்க கழக தொண்டர்கள் தலைவர் காலத்திலிருந்தே வந்தவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாகவும், தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாகவும் நாங்கள் இருப்போங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்க தலைமையில் அந்த கூட்டணி இருக்குமா? இந்த கூட்டணியில எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. அது ஒரு நல்ல பழமொழி, நம்ம தமிழ்நாட்டு பழமொழி. அது அதற்கு ஏற்ப நாங்கள் தனிமரமா வரல, தோப்போட தான் வந்திருக்கோம். அந்த தோப்புங்கிறது எங்க கழக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக நீங்க எல்லாம் எதிராக இருந்தீங்க. இப்போ அவருக்கான இருந்த அந்த எதிர்ப்பெல்லாம் நீங்கிருச்சு, அவர் சாதிச்சிட்டாருன்னு சொல்றாங்க ஏடிஎம்கேல இருக்கவங்க எல்லாம். உண்மைதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எல்லாம் இந்த 26 தேர்தல்ல தெரியும்ல, யாரு சாதிக்கிறாங்க யாரு சாதிக்கல அப்படிங்கிறது. விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொல்லிட்டேனுங்க. அதாவது எங்களுடன் ஒரே கருத்து உள்ள கட்சிகள் இணைந்து செயல்படுவோம். எல்லாருடைய அதை நான் இப்ப சொல்லக்கூடாதுல்ல. தேர்தல் முடிஞ்சதும் ரிசல்ட் வந்ததும் எல்லாருமே பார்ப்போம்.